உலகத்தில் எந்த ஒரு மூலையிலேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, இந்தியாவில் அஸ்ஸாமில் அல்லது அஜர்பைஜானில் ஒரு இடத்துல ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு தகராறுனா கூட அந்த பிரச்சனையில் நான் தான் தலையிட்டாங்க, நான் தாங்க அந்த பிரச்சனை நான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனையிலையும் தன்னுடைய மூக்கை நுழைச்சி நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காருங்க. அவர் ஊர்லேயே அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவர் பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துருக்கு. ஆனால் அது தெரியாமல் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையிலையும் மூக்க ஒருத்தர் நீட்டிட்டு இருக்காருங்க. யாருங்க அது? எங்க என்னதான் நடக்குது? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் 47வது பிரசிடண்டா டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவி ஏற்ற பிறகு தான் தோன்றித்தனமாக அத்தாரிட்டேரியன் ரூல் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஆர்டர் அதான் திடீர்னு உலகத்தில் எல்லாத்துக்கும் நான் வரி போடுறேன், கண்ணா பண்ணான்னு ஒரு நாளைக்கு 1%, இன்னொரு நாளைக்கு 1%, ஒரு நாளைக்கு குறைக்கிறேன் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பல வெளிநாட்டு பகுதிகளில் எங்கள் நாட்டு வேண்டாம் நான் நினச்சிக்கிருவேன். இப்போ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அது வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்துறேன், கிரீன்லாண்டு அமெரிக்கா கொடுத்துருங்க, இங்கே பாக்ராம் ஏர்பேஸு ஆப்கானிஸ்தான் இருக்கு அதை எங்களுக்கு உடனே கொடுத்துருங்க, காசா போர் நடந்து முடிஞ்சு போச்சு, அங்கே வந்து அந்த ஹமாஸ் இருந்தாங்க இடம் போயிட்டாங்கன்னா காசா வந்து நல்ல ஃபெர்டைலுங்க, ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு ஃபெர்டைல், அதை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் பண்ணுறோம் இப்படின்னு சொல்லி பேசுறது இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? அதாவது பாருங்க, இமிகிரேஷன் இல்லான்னு சொல்லிட்டு அங்கே வெளிநாட்டு நிறைய பேர் குடியேறிகள் வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் வெளியேற்றுன்னு சொல்லி மிலிட்ரியை வச்சு அரெஸ்ட் பண்ணி ஓட விரட்டி கைகாலில் விளங்கிட்டு தனி விமானத்தில் எல்லாத்தையும் அனுப்பி விடுறது. அதே மாதிரி எங்கேயாவது சின்ன போராட்டம் அப்படின்னா போலீஸ் யூஸ் பண்ணுறது, மிலிட்ரி யூஸ் பண்ணுறது, நேஷனல் கார்ட்ஸை மீட் பண்ணுறது. அது மாதிரி வார் கிரைம்ஸ் பாருங்க, இந்த நாட்டை நான் தான் வார் வந்தது, இதை நான் நிறுத்தினேன், அதை நிறுத்தினேன், 7 வாருக்கு மேலே நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நோபல் பிரைஸ் விடுங்க அப்படின்னு கேட்கறது. அது மாதிரி ஒரு வாரம் ஆரம்பிச்சுட்டு இவர் தான் ஹெல்ப் பண்ணி தூண்டி விட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் வார வைங்களேன், ஏகப்பட்ட சப்போர்ட்லாம் பண்ணிட்டு திடீர்னு வேண்டாம் நான் பண்ண மாட்டேன், உதவி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றுறது. இப்படி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் இருந்தாங்களோ இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் அவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்து தண்டனை அடித்து ஜெயிலில் இருந்தால் கூட உடனே நான் பாடன் பண்ணுறேன், மன்னிச்சு அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. தான் பிரசிடண்ட் என்பதையே மறந்துட்டு தான் ஒரு கிங் அப்படிங்கிற மாதிரி இவர் மிகப்பெரிய ஒரு பதவியை துஷ்பிரயோகம் பண்ண உடனே அங்கே அமெரிக்கா எங்கேயும் ஒரு போராட்டம் ஆரம்பிச்சுங்க. மக்கள் வந்து இது இப்படியே நின்றுட்டு இருந்ததுன்னா இவர் சர்வாதிகாரியாக இருவார், கிங்கு கூட இல்லை அப்படின்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே 2020 அமெரிக்காவில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்னு ஒருத்தர் ஒரு தப்பிட்டாருன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. 4-5 பேர் எல்லாமே ஒயிட், அவங்கெல்லாம் வந்து வெள்ளையர்கள். அவங்க அமெரிக்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகும்போது அத்துமீறி அவருடைய கழுத்தில் வந்து காலை வச்சு அமுக்கி 2 பேர் காலை வச்சு அமுக்கி அப்புறம் அவர் கைவிலங்கிட்டு போட்டு பண்ணுறாங்க. ஐயோ எனக்கு மூச்சு திணறன்னு கத்துறாரு, ஆனால் நல்லா போட்டு அமுக்கி கேட்காம பண்ணாங்க, கைவிலங்கிட்டு தூக்குறாங்க, செத்தே போயிட்டார். ஆக வெள்ளையர்கள் அங்கே ரேசிஸ்ட இனவெறியில் மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பமே அமெரிக்க மக்கள் ஒரு 10,000 பேருக்கு மேலே அமெரிக்காவில் நிறவரி கொள்கை அதிகமாக இருக்கிறது. இப்பமே வெள்ளைன்னா பெரிய ஆளு, கருப்பினத்து மக்கள் அல்லது வேற ஏசியன் கண்ட்ரிஸில் உள்ள கருப்பினர்கள் சேர்ந்தவர்கள் பிளாக் அப்படின்னா அவங்களாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 பேருக்கு வந்து அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்பமே இது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மறைமுகமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மிக பெரிதாக சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பாருங்க, இந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையாக பிரசிடண்டாக வர்றதுக்கு முன்னாடி அவர் வச்ச கொள்கை என்ன? அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்கா என்பது அமெரிக்க மக்களுக்கு தான், வெள்ளையின மக்களுக்கு தான். இங்கே யாரோ வந்த வந்தேரிகள் பிளாக் இன மக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பராக் ஒபாமா குறிவிக்கிறார் போல் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம நாடு நம்மளுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள வெள்ளையின மக்களை பூரா தூண்டி விட்டு அந்த ஓட்டை பூரா கன்சால்ட் பண்ணி தான் அமெரிக்காவில் அவர் ஜெயிச்சு போந்தாருங்க. ஆக இந்த மாதிரி ஒரு ரேசிஸ்டா ஆக்ட் பண்ணதுல முதலாளே நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ரேசிஸ்டா வெள்ளை இனத்துக்கு ஆதரவாக இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டர் அண்ட் ஃப்ரெண்டாக இருந்த அவர் சார்லி கிர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கில் ஒரு காலேஜில் பேசிட்டு இருக்கும்போது துப்பாக்கி குண்டுக்கு இறந்துட்டார். இது வந்து ஆகா இது ஒரு மோசமான இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ டைலர்னு ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணாங்க. அவனை கேட்டால் அவன் போலீஸ் சொல்கிறாங்க லெஃப்டிஸ்ட், அவன் வந்து வலதுசாரி கொள்கைக்கு எதிராக இடதுசாரி கொள்கையில் தீவிரமாக உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஆன்டிஃபா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூவ்மெண்ட் வந்து சேர்ந்தவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்புக்கு மிகப்பெரிய கோபம். சார்லி கிர்க்ஸ் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு
அவரை பணியாமல் கொண்டுட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவில் அவருக்கு பாராட்டும்படியாக ஒரு சிலை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவு அஞ்சலியில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சு பேசினார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதோடு இருந்தால் பரவாயில்லைங்க, இந்த ஆன்டிஃபா மூவ்மெண்ட் அப்படின்னுங்கிறது வரவே இல்லை. அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா ரேசிஸ்டா ஃபார் ரைட் கொள்கையா அல்ல ஒரு ஃபேசிஸ்டா இனவரி கொள்கை இருக்கக்கூடாது, அது மாதிரி பொது உடைமைக்கு எதிராக இருக்கக்கூடாது, அது மாதிரி ஃபார் ரைட் வலதுசாரி கொள்கையை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு தங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி சில அமைப்புகள் போராட ஆரம்பித்த உடனே ஆகா இவங்கெல்லாம் மோசமானவங்க, தேசத்துக்கு எதிரானவங்க, இவங்கெல்லாம் ஆன்டிஃபா மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் லெஃப்ட் சப்போர்ட் பண்ணுறவங்க, கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிராண்ட் பண்ண ஆரம்பித்தார். உடனே என்ன பண்ணாங்கன்னா இப்போ அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அவருக்கு தான் எதெடுத்தாலும் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி எடுத்த உடனே உட்காந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு உங்களை பேன் பண்ணுறேன், தடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டிஃபா மூவ்மெண்ட் அப்படிங்காங்க இல்லையா, அவங்கள ஆன்டிஃபா மூவ்மெண்ட் என்பது ஒரு டெரரிஸ்ட் இயக்கம், ஒரு பயங்கரவாத அமைப்பு, அதை நான் உடனே தடை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு பேன் பண்ணிட்டார். இப்போ பேன் பண்ண உடனே அங்கே எல்லாமே சொன்னாங்க, யோ ஆன்டிஃபா மூவ்மெண்ட் இங்கே இருக்கு, மூவ்மெண்ட் இங்கே கிடையாது. ஆன்டிஃபா மூவ்மெண்ட் என்பது ஒரு ஐடியாலஜி தான், அதாவது ட்ரம்புடைய அத்தாரிட்டேட்டிவ் அந்த ஒரு பாலிசிக்கு எகென்ஸ்டா பொதுமக்களுக்கு ஆதரவாகத்தானே போராடுறாங்க, ஐடியாலஜி தானே. இட் இஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன், தலையும் இல்லை வாலும் இல்லை அமைப்பும் இல்லை எங்கேயும் இல்லை, எப்படி நீங்கள் போய் அதை போய் பண்ணுறீங்க? ரெண்டாவது, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலம் ஒரு அமைப்பை பயங்கரவாத அமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேன் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக இருக்கணும். இந்த ஆன்டிஃபா என்பது ISIS சொல்கிறோம், அல்கொய்தா சொல்கிறோம், இப்படிப்பட்ட பல்வேறு இயக்கங்களை அமெரிக்கா தடை பண்ணிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமா. அப்போ இந்த ஆன்டிஃபா மூவ்மெண்ட் ஒரு சர்வதேச எங்கே இருக்குதா? இப்போ இல்லையா? இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. அப்போ அந்த ஆன்டிஃபா மூவ்மெண்ட் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக இடதுசாரி கொள்கையை கொண்டு இனவெறிக்கும் பாசிச வெறிக்கும் எகென்ஸ்டா போறக்கூடிய இந்த அமைப்பு 1930களில் கிழக்கு ஜெர்மனியில் தோன்றியது. ஆன்டி ஃபேசிஸ்டிகா அப்படின்னு சொல்லி பேரு. அங்க ஒரு வார்த்தை, அப்படி உலக அளவில் அதை எடுத்துக்கிட்டாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராடனா உடனே ஆன்டிஃபா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை எப்படி நீங்க பேன் பண்றீங்க? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் அமெரிக்காவில் என்ன ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பொது அரசாங்கம் தப்பு பண்ணோம்னா பொதுமக்கள் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக பேசக்கூட முடியாதா? நாங்க போராடனா கூடாதா? உடனே நீங்க எங்களை ஆன்டிஃபா மூவ்மெண்ட் இடதுசாரி கொள்கை அரசாங்கத்துக்கு எதிராக உள்ளவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எப்படி நீங்க பேன் பண்ண முடியும் என்று ட்ரம்புக்கு மேல கோபமா அங்குள்ள பொதுமக்கள் கொதிச்சாங்க. இது என்னாச்சு? முதல்ல அந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு கில்லிங்ல ஒரு 10,000 பேர் போராடினாங்க. அதுக்கப்புறம் இந்த சார்லி கிர்க் அவரை இப்ப கொலை பண்ணாங்க இல்லையா, ட்ரம்ப் ஃப்ரெண்ட், அந்த சமயத்தில் ஆன்லைன்ல ஃபுல்லா அதை சப்போர்ட் பண்ணி அவர் கொன்னது சரிதாங்க, அவர் ஒரு இனவரி பிடிச்சவன், ட்ரம்புக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்லி போராடினாங்க ஒன்லி ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இப்போ ரீசெண்டா 14/6/2025 அன்னைக்கு அமெரிக்கா ஆர்மிஸ் உடைய 250வது தினம், ஆர்மி தினம் அனிவர்சரி அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அதுல என்ன ஒரு விசேஷம்னா அது இட் கோயின்சைடட் வித் தி பர்த்டே ஆஃப் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப் உடைய பிறந்த நாளும் அது ஒண்ணா வந்ததுனால 79வது பர்த்டே ஒண்ணா வந்ததுனால ஆர்மி டேல செலிப்ரேஷன்ல டொனால்டு ட்ரம்ப் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. அங்க பாருங்க 21 குண்டு முழங்கி ஹாப்பி பர்த்டே டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு சொல்லி ஆர்மியில இருந்து எல்லாரும் பெரிய முழங்க உடனே ஏங்க இவர் என்ன அமெரிக்கா மக்களாட்சி நடக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பிரசிடென்டா அல்லது மன்னராட்சி செய்கிறாரா இந்த அமெரிக்காவில்? இது எப்படிங்க? நோ மோர் எ கிங், தி பவர் வெஸ்ட் வித் தி பீப்புள் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க மக்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க. உடனே அமெரிக்காவில் உள்ள எல்லா முக்கியமான இடங்கள்லாம் பொதுமக்கள் அவங்களாவே வாலண்டரியா ஸ்ட்ரீட்டுக்கு நோ கிங் போராட்டம் 1 என்று ஆரம்பிச்சு ஏறத்தாழ 1 மில்லியன் 10 லட்சம் பொதுமக்கள் அமெரிக்கா தெருவில் டொனால்டு ட்ரம்ப் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அவரை இம்பீச் பண்ணணும், அவரோட பாலிசி எல்லாம் மோசம், இங்க இருக்கிற மக்களாட்சியை மன்னராட்சியாக மாற்ற முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நோ கிங் போராட்டம் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சது. இதுதான் இவர் ஆன்டிஃபா அப்படின்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாரு. நாங்க ஒன்னும் ஆன்டிஃபான்னு பேரே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எந்த விதமான அமைப்பு இல்லாம எந்த விதமான தலைவர் இல்லாம ஒன்னு இல்லாம ஆன்லைன்லயே நிறைய அந்த VPN சர்வர் அல்லது சீக்ரெட் சர்வர் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி சீக்ரெட் வெப்சைட் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டு பொதுமக்கள் தானாகவே நோ கிங் 1 அப்படின்னு சொல்லி அந்த மிலிட்டரி பேர்டு நடக்கும் போது 14/6/2025 மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. இப்போ இவருடைய கொட்டம் அடங்கல.
ஆட்டம். டெய்லி டொனால்ட் ட்ரம்ப் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுக்கு உலக லெவலில் மிகப்பெரிய ஒரு தலைகுணவை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். ஏன் ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த நபர்கள் கூட என்னங்க டொனால்ட் ட்ரம்ப் பண்றாரு, வேற வழி இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு முடிச்சுட்டு வெளி சொல்ல முடியல. இப்போ இந்த ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா கூட எப்பமாதிரி ஒரு போனா சேர்ந்தா நம்ம சீக்கிரமா பிரசிடென்ட் ஆயிடலாம் அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு. தவிர எல்லாருமே வந்து இவர் பிரசிடென்ட், ஆனா நம்ம பதவியில் இருக்கணும், ஒட்டிக்கிட்டு இருக்கணும், வேற வழி இல்லை போட்டு ஜிங்சா அப்படின்னு ஜால்ரா தான் போடுறாங்களே தவிர ரிபப்ளிகன் பார்ட்டி சேர்ந்தவங்களுக்கு இவர் பதவியில் தொடர்வதற்கு மிகப்பெரிய ஒரு விருப்பமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஓடிட்டு இருக்கும் போது இந்த நோக்கிங் ஒன்னு வந்து மிலிட்டரி பேரல் நடந்தது. இப்ப திடீர்னு இவரை பதவியிலிருந்து இறக்கியாக வேண்டும், இப்படியே விட்டோம்னா அவர் நம்ம எல்லாரும் ஒத்தி ஏத்துக்கிட்டாங்க போல் இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லி தினசரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா ஒன்று பண்ணி நான் மன்னர், நான் செஞ்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லி என்னத்தையா ஒன்று பண்ணுவாரு சொல்லி 18/10/2025 அன்னைக்கு நோக்கிங் 2 போராட்டம் அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க. ஆன்லைன்ல பூரா எல்லாமே சொன்னாங்க, எல்லாரும் கூடுங்க இந்த 18/10/2025 அன்னைக்கு மதியம், சில இடங்கள்ல 12 மணி, சில இடங்கள் 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் அப்படி எல்லாம் போராட்டங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு ஆன்லைன்ல பூரா கேம்பெயின். எஸ் நான் வரேன் ட்ரம்ப் வந்து பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்துடைய மொமெண்டம் பெருசாகி ஆன்லைன்ல ஆகி பூஸ் ஆகி இப்போ நோக்கிங் போராட்டம் 18/10/2025 அன்னைக்கு அமெரிக்கா உள்ள 50 மாநிலங்களிலும் ஏறத்தாழ 2700 இடங்களில் இன்னைக்கு வெற்றிகரமாக ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துருச்சு. இந்த நோக்கிங் மூவ்மெண்ட் சேர்ந்தவர்கள், அதாவது ட்ரம்ப் சொல்றாரு இல்லையா, ஆன்டிஃபா மூவ்மெண்ட் சொல்றாரு இல்லையா, அந்த நபர்கள் எப்படி செய்வாங்கன்னா அவங்களுடைய அடையாளம் தெரியாம இருக்க வேண்டி they will be dressed in dark clothing, ஒரு கருப்பு Dress போட்டுப்பாங்க. இரண்டாவது முகத்தை வந்து வெளியே காமிக்காம, பப்ளிக் பிளேஸ்ல வெளியே தெரிவிக்காம முகத்துல முகமூடி போட்டிருப்பாங்க. அது மாதிரி கையில வந்து தடி வச்சிட்டு இருப்பாங்க, குண்டாந்தடி மாதிரி ஏதாவது வச்சிட்டு இருப்பாங்க. ஷீல்டு வச்சிருப்பாங்க, போலீஸ் ஏதாவது டியர் கேஸ் அடிச்சாங்கன்னா அதை ஷீல்டு வச்சிருப்பாங்க. பெப்பர் ஸ்ப்ரே போட்டு அடிப்பாங்க, போலீஸ் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்களை தாக்குவாங்க. சில இடங்களில் ஒரு வயலன்ஸ் கூட நடந்திருக்கு. அப்படி எல்லாம் பண்றாங்க. அப்படி போராட்டம் நடத்தக்கூடிய இந்த நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பொதுமக்களை நாம் பயத்திலேயே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு பயமே இல்லைங்க, எங்களை வந்து நீ கவுடன் பண்ண முடியாது, எங்களை அமைதிப்படுத்த முடியாது, உங்களுக்கு எதிரான போராட்டம் தொடரும் அப்படி சொல்லி தான் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம். ஏறத்தாழ 10 மில்லியன் நபர்கள், ஏறத்தாழ 1 கோடி அமெரிக்க மக்கள் இன்னைக்கு 50 மாநிலங்களிலும் வந்து தெருவுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு போராடிட்டாங்க. இதுல என்னன்னா, இப்படி போராட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே டொனால்ட் ட்ரம்ப், ஏங்க நான் ஏற்கனவே இவங்களை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டிஃபா இயக்கத்தை நான் தடை செய்திருக்கிறேன், அதனால நேஷனல் கார்டு அனுப்புங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் நம்ம ஊர் மாதிரி தான் அங்க மாநிலத்தில் கவர்னர்ஸ் இருக்காங்க. கவர்னர்ங்கிறது சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவல். சோ அந்த சட்ட ஒழுங்கு என்பது அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை. அப்போ அங்க ஒரு பிரச்சனை யாராவது போராடுறாங்கன்னா பாதுகாப்பு பணியை மேற்கொள்வது அந்த மாநிலத்தினுடைய போலீஸுடைய கடமை. ஆனா எங்கெங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கவர்னர் இருக்காங்களோ அங்கெல்லாம் நேஷனல் கார்ட்ஸ் அனுப்புவேன், நேஷனல் கார்டு ட்ரூப் அப்படின்னு அவங்களை அனுப்புவேன், மிலிட்டரி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அனுப்பி அவங்களை அப்புறம் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே ரிபப்ளிகன் பார்ட்டி கவர்னர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல டெக்சாஸ் அண்ட் விர்ஜீனியா போன்ற அந்த மாநிலங்களில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கவர்னர்ஸ் இப்பமே நேஷனல் கார்ட்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி தெருவுரா மிலிட்டரி நிறுத்திட்டாங்க. நாளைக்கு இங்க போராட்டம் நடக்கூடாது, நசிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஆக சொந்த நாட்டில் சொந்த மக்கள் நீங்க கொஞ்சம் திருந்துங்க, எங்களுடைய மக்களாட்சி தத்துவத்தில் எங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா துப்பாக்கி காமிச்சு மிலிட்டரி போய் இறக்குறாரு. இது என்ன ஆப்கானிஸ்தான்ல போய் போராட போறீங்க, இல்லனா நீங்க ஈராக்ல போய் போட போறீங்களா, இல்ல ஈரானுக்கு எதிராக போராட போறீங்களா, இல்லனா எங்க ஹமாஸ்க்கு எதிராக போராட போறீங்க? உங்க மக்கள் அவங்களுக்கு எதிராக போலீஸ் வச்சுட்டு அமைதியா அதை தூக்குறதை விட்டு பேச்சுவார்த்தை பண்றதை விட்டுட்டு துப்பாக்கி காமிச்சு மிலிட்டரி இறக்குறது அப்படிங்கிறது வேற எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு ஒண்ணுங்க. அந்த போலீஸ் தான் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் போனோம்னா போலீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணாதான் மிலிட்டரி வருவாங்க. ஆனா இப்பமே மிலிட்டரி இறக்கி விட்டு ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ட்ரம்ப் அவர் நான் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் அரசர் இல்லைங்க. அதனால நாங்க we will fight against the chaos, corruption and cruelty அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் இன்னைக்கு தெருவுக்கு வந்து ரொம்ப போராடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கார்கள் அப்படிதான் சொல்லணும். அதனால எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டில் வந்து சர்வாதிகார போக்கை சர்வாதிகாரிகள் தொடர்ந்தானா அவங்க தொடர்ந்து பதவியில் இருந்து சொல்லி சரித்திரமே இருக்கு இல்லைங்க. நமக்கெல்லாம் தெரியாதா ஹிட்லர், முசோலினி, இடியமின் அவங்க கதையெல்லாம் எப்படி முடிஞ்சது தெரியாதா நமக்கு? அவங்களோடவா பவர் அதிகமா இவர் வச்சிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். கம்யூனிஸ்ட் நாட்டில் கூட பார்த்தா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா அமெரிக்க பிரசிடென்ட் ஆன டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஒரு மன்னராகவும் உலகத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி எம்பரராகவும் வர்றதுக்கு ஆசைப்பட்டு
இப்போ தான் தோன்றித்தனமாக எல்லாவித முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு அவர் மன்னரை போலவே பாவித்து உத்தரவிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இந்த நோ கிங் 2 போராட்டம் இன்னைக்கு ஏறத்தாழ 2700 இடங்கள் நடத்தப்பட்டு 50 மாநிலங்களில் நடத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது. இப்போ நம்ம இந்தியாவில் தீபாவளியை முன்னிட்டு நம்ம வீட்டில எல்லாம் பட்டாசு கொண்டாடி இருக்குங்க. நல்லா வெடி வெடிச்சுட்டு பட்டாசு வெடிச்சு நம்ம சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அமெரிக்க மக்கள் ட்ரம்புக்கு எதிராக அவருடைய காலுகளுக்கு கீழே அவங்க முதுகுகளுக்கு பின்னாடி அவர் பதவியிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும், இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய வெடிகளை அணுகுண்டை அமெரிக்க மக்கள் வெடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது தெரியாம கீழே தனக்கு பின்னாடியே பாம்பு இருக்கு, வெடிச்சுட்டு இருக்கு, மிகப்பெரிய போராட்டம், தன் பதவி எப்போ வேணாலும் போயிடும் அப்படின்னு தெரியாம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தாண்டோடித்தனமான உத்தரவு தான் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காருங்க. இத்தனை பேர் நோ கிங் 2 இந்த போராட்டத்தில் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் படுகாயப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொடூரமாக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருந்தால் கூட இப்படி இந்த நோ கிங் 2 என்று அமெரிக்க பொதுமக்கள் தானாகவே முன் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான ஒரு மன்னர் போன்ற அந்த அவருடைய போக்கை மாற்றி அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு நோ கிங் 2 என்ற இந்த குண்டை இன்னைக்கு வெடிச்சிருக்காங்க. இந்த குண்டு உண்மையிலேயே வெடிக்குமா, இது அல்லது புஸ்வானமா போயிருமா அப்படின்னு இன்னொரு போக நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.